நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் இந்த ஆப்ஷன் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். இது என்னன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் www.dicgc.org.inன்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும். அதில் முகப்பு பக்கத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கார்னர்ன்ற பகுதிக்கு போயிட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் இன்சூர்டு பேங்க்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணணும். அதில் உங்களுடைய பேங்க் வந்து எந்த டைப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக, கோஆப்ரேட்டிவாக, ஆர்ஆர்பியான்றதை தேர்ந்தெடுத்துக்கிடலாம். அதோட உங்களுடைய பேங்க்கோடைய நேமையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். உங்கள் பேங்க்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு பேங்க்கில் பல்வேறு பெயர்களில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா காப்பீடு எப்படி மாறுன்றதையும் பார்க்கலாம். தனிநபர் கணக்குக்கு சொந்த பெயரில் வந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. கூட்டு கணக்குக்கு 2 பேராக வைப்போம் இல்லையா, அவங்களுக்கும் வந்து 5 லட்சம் கொடுக்குறாங்க. அடுத்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 2வது நபராக இருக்கிறவங்களுக்கும் 5 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. மைனர் அக்கௌண்ட்டுனா கார்டியனுக்கு வந்து 5 லட்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்காகன்னு சொல்கிறோம்னா, நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம். ஒரு சில அமௌண்ட் வந்து 5 லேக்ஸ்க்கு மேலேயும் டெபாசிட் பண்ணியிருப்போம். ஒருவேளை பேங்க் வந்து திவாலானால் நம்மளுக்கு குறைந்தபட்ச தொகையாக வந்து 5 லட்சம் தர்றாங்க. இந்த 5 லட்சமானது நீங்கள் அதிகமாக வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் இந்த 5 லட்சம் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 25 லேக்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, பேங்க் திவாலா ஆச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் மட்டும்தான் கொடுப்பாங்க. 5 லட்சம் டெபாசிட் பண்ணி பேங்க் திவாலா ஆச்சுனாலும் 5 லட்சம் மட்டும்தான் கிடைக்கும். எப்படி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, மெடிக்ளைம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், நமக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸ்க்கும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போம். இது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பேங்க்லேயுமே வந்து வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்த வேண்டிய சில முக்கிய கடமைகள் வந்து வங்கிக்கு வந்து இருக்குது. பேங்க் என்ட்ரன்ஸ்லேயோ இல்லாட்டி கேஷ் கவுண்டர்லேயோ வந்து டெபாசிட் அப் டு 5 லேக்ஸ் ஆர் இன்சூர்டு பை டிஐசிஜிசின்ற ஒரு வாசகம் அடங்கிய லோகோ இல்லாட்டி ஸ்டிக்கர் வந்து அந்த பேங்க்கில் வந்து ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா டிஐசிஜிசி வழங்கிய பேம்ப்ளெட் வந்து இருக்கும். அது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து மேனேஜர்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் தாவா சூசக்ன்ற ஒரு புதிய வசதியும் இருக்குது. 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆன்லைன் கருவி மூலயமா உங்கள் வங்கி ஏதேனும் நெருக்கடியில் இருந்தால், ஆர்பிஐ தடை விதித்திருந்தால் உங்கள் கிளைம் நிலை என்ன என்பதை நேரடியாக நம்ம வந்து சரிபார்க்கலாம். அதுக்கு டிஐசிஜிசி இணையதளத்தில் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை நம்ம என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம். பணத்துடைய பாதுகாப்பு நிலையை தெரிஞ்சுக்கிடலாம். இந்தியா ரிசர்வ் வங்கியின் ஒரு அங்கமான டிஐசிஜிசி வங்கிகள் திவாலாகும் பட்சத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை எப்படி கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதில் எந்தெந்த பேங்க்கும் கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிடலாம். வணிக வங்கிகள் வந்து பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ போன்றவை. வெளிநாட்டு வங்கிகள் இந்தியாவில் கிளைகளை கொண்டுள்ள வெளிநாட்டு வங்கிகள். மாநில, மத்திய மற்றும் நகர் கூட்டுறவு வங்கிகள், கிராமப்புறங்களில் செயல்படும் வங்கிகள், ஈக்விட்டாஸ், ஏயு, ஸ்மால் ஃபினான்ஸ் போன்றவைகள். 5 லட்சத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, 5 லட்சம் என்பது அசல், அதோடைய வட்டி 2ஐயும் சேர்த்து தான். உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வங்கி கணக்கில் 4,90,000 இருந்ததுன்னா அசல் மட்டும், அதோட 20,000 வட்டி சேர்ந்து மொத்தம் 5,10,000 இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமாகவே 5 லட்சம் மட்டும்தான் கிடைக்கும். என்னங்க, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.